இன்னும் கடந்த காலத்தில் இருப்போம், இல்லைன்னா எதிர்காலத்துக்கு போயிடுவோம். தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு இவற்றை இந்த திரிகால ஞானத்தை பெற வேண்டுமானால் நமக்கு வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். திரிகால ஞானம் என்றால் என்ன? நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஒன்று கடந்த காலத்தில் இருப்போம், இல்லைன்னா எதிர்காலத்துக்கு போயிடுவோம். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், ப்ரெசன்ட் டென்ஸில் வாழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் கணித்து செயல்படக்கூடிய ஒரு தன்மையைத்தான் திரிகால ஞானம் என்று கூறுகிறார்கள். இதனை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறும்போது, கடந்த கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு இவற்றை கணித்து செயல்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். அவ்வாறு செயல்படுகின்ற பொழுது நாம் எண்ணம், சொல், செயலிலே விழிப்புணர்வோடு இருந்து நமது கடமைகளிலே சிறப்பாக செய்ய முடியும். இந்த திரிகால ஞானத்தை பெற வேண்டுமானால் நமக்கு தியானமும் தற்சோதனையும் மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. இவற்றை மனவளக்கலையிலே பயின்று தாங்கள் வாழ்விலே மென்மேலும் சிறக்க வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன்.